இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் கலப்பையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கலப்பை எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோரப்பிள்ளை அழிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். அங்கே பாருங்கள், தலையை அப்படியே இப்போ பேத்து கிடச்சிட்டு வந்துடுவார். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த கலப்பை வந்து வளையும் போது வளைய மாட்டுது ப்ரோ கரெக்டாக அப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. அப்படி வளைய மாட்டுதுன்னா இந்த மாதிரி செயினை வந்து லூஸ் பண்ணி வச்சிங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி லூஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டி வந்து கரெக்டாக வளையும். அப்புறம் வந்து வளையும் போது உங்களோட கை வந்து ஹைட்ராலிக்கில் இருக்கணும். பாருங்கள், இதில் வந்து கை இருக்கணும். நீங்கள் கலப்பை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்கள் கலப்பை வந்து கரெக்டாக வளைஞ்சி வண்டி கரெக்டாக வரும். ஸோ என்னால் ஓட்டிகிட்டு கரெக்டாக கலப்பை அட்ஜஸ்ட் பண்ண முடியல வீடியோ எடுத்துகிட்டு. இதோ பாருங்கள், நான் ஓட்டியிருக்கேன் பாருங்களா. இந்த அளவுக்கு சைடில் வந்து இந்த அளவுக்கு பேத்தா போதும், ரொம்ப அதிகமாக பேக்க தேவையில்ல. ஸோ அந்த கலப்பை ஓட்டும் போது ரொம்ப ரேஸ் வச்சு ஓட்டணும் அப்படின்லாம் இல்லை. 12 ரேஸ் வச்சா போதும். 12 ரேஸ் வச்சு நீங்கள் லோ தேர்டில் போட்டுக்கிட்டாலும் சரி, ஹை ஃபஸ்ட்டில் போட்டுக்கிட்டாலும் சரி, நீங்கள் வச்சு ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸ்பீடு, கீரு அந்த மாதிரி போட்டு கரெக்டாக ஓட்டுங்க. நல்லா வந்து பில்லு அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஓட்டுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் தான் உழவு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக கோரப்பில்லு தான். கோரப்பில்லுக்காக தான் இதை மேக்ஸிமம் வச்சு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி வண்டியை வந்து ரொம்ப கட் பண்ணக்கூடாது. அதாவது அங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்து ஒரு ஃப்ளோலேயே வண்டியை வளைக்கணும். அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப வரப்பு கிட்டே போய் வளைக்கணும்னு நினச்சின்னா அது முடியாது. உழவு வந்து நல்லா இருக்காது, வண்டி டக்குன்னு கட் ஆகாது. நமக்கு வந்து கொக்கி கலப்பிலே வண்டி கட் ஆகாது. ஏன்னா இது வந்து 5 கலப்பு வந்து ரொம்ப மண் ஆழம் விட்டு இழுத்துட்டு வர்றது. அதனால் வந்து வண்டியை ரொம்ப ஏற்றி வளைக்காதீங்க. அங்கேருந்து வரும்போதே வண்டியை வளைச்சிக்கங்க. ஸோ நான் என்னோடய வண்டியில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து போகும்போது கரெக்டாக தான் போவோம். ஆனால் அங்கே போய்ட்டு வளையும் போது மட்டும் வண்டி நின்றுடும். இப்போ பாருங்கள், ஹை ஃபஸ்ட்டில் போட்டு 12 RPM வைக்கிறேன். 12 RPM வச்சு வண்டியை விடுறேன். வண்டி அது மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆளை விட்டு அது மட்டும் இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். வளையும் போது பாருங்கள், லிவரில் கை வைக்கல, அவ்வளோதான் வண்டி உக்காந்துடுச்சு. அப்படி இழுத்துட்டு போக தான் பார்க்குது. அந்த மாதிரி விடக்கூடாது. லைட்டாக நம்ம லிவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா வண்டி கரெக்டாக போகும். இப்போ ஓட்டி முடிக்கும்போது கொள்ளையோட எண்டு இந்த மாதிரி இதோ பாருங்கள், 4 எண்டு இருக்கும். அந்த 4 எண்டில் இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் அந்த சைடு வச்சு இழுத்திங்கன்னா அடுத்தது இந்த சைடு வச்சு இழுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த இடத்த நல்லா மண் பேரும். ஒரு சைடு வச்சு இழுத்திங்கன்னா சரியாக மண் பேராது. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கற்றுணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.